Good evening students. So நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். So complex means real part plus imaginary part. அதாவது x plus iy. X real part, iy is the imaginary part. Y is the imaginary part. I வந்து imaginary part. ஓகேவா? ஸோ அந்த மாடலில் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு 3 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். இப்போ 4th எக்ஸசைஸ் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். அதில் 5th சம் அண்ட் 6th சம் 2 சம் பேலன்ஸ் மிச்செல்லாம் கால் பண்ணிட்டோம். 5th அண்ட் 6th 2 சம்ஸ் பேலன்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க 2.4ல 5th கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ப்ரூவ் தட் the following properties. First question, z is real. z என்ன இருக்கணும், z வந்து ரியலா இருக்கணும். எப்ப if and only if z is equal to z பார் இருந்துச்சுன்னா அது கிடைக்குமா அப்படி பார்க்க போறோம். செகண்ட் கொஸ்டின், real part of z is equal to z plus z bar by 2ன்றாங்க. செட் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிக்க போறோம். imaginary part of z is equal to z minus z bar by 2iன்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் z is real கொண்டுறோம். எப்ப if and only if z is equal to z bar நம்ம என்ன செய்ய போறோம், let z is equal to z bar. z means கொடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் let எடுக்கலாம். let z is equal to x plus iy. செகண்ட் பார்க்கறோம், z is equal to z bar. z means x plus iy. z bar means x minus iy. இது கேன்சல் ஆயிரும், x x கேன்சல் ஆயிரும். ஸோ பிளேஸ் மாத்திரம் 2iy that is equal to 0. ஸோ 2i 0 ஆக்கிடலாம். ஸோ y is equal to 0. என்னாச்சு கிடைக்கும், இந்த zல வந்து y 0 வந்தா வர ஆன்சர் ரியல், z is real. ஓகேவா? therefore z is real. இங்க புரிஞ்சா z எப்படி இருக்கணும், y 0 வந்துச்சுன்னா z is real. இப்போ கொடுத்த கண்டிஷன் z is equal to z பார்ட் இருக்காங்களா, இதை யூஸ் பண்ணி பார்க்குறோம். z ரியல் நம்பரா இருக்குன்னு நினைச்சோம்னா எப்படி இருக்கணும், y 0 வந்தா ஆட்டோமேட்டிக்கா z ரியல் நம்பர் கிடைக்கும்ன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஓவர். செகண்ட் கொஸ்டின், ரியல் பார்ட் ஆஃப் z is equal to ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ z means x plus iy. நான் z plus z பார் ஆட் பண்ணி பார்க்குறேன். z means x plus iy. z bar means x minus iy. ஓகேவா? ரெண்டு ஆட் பண்ணிட்டேன். that is equal to ரெண்டு கேன்சல் ஆயிடும். 2x இருக்கு, 2x. இதுல x ஏதாவது x ரியல் நம்பர்ஸ், x வந்து ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். क्वेश्चन எடுங்க, ரியல் பார்ட் ஆஃப் z. இந்த z ரியல் பார்ட் என்ன ஆன்சர் டான்ஸ் கிடைக்கும்டா 2 எடுத்து கொண்டு வரேன். சோ z plus z bar by 2 that is equal to x. x என்னது, z உடைய ரியல் பார்ட். therefore real part of z that is equal to z plus z bar by 2. next பாருங்க, z plus z bar ஆட் பண்ணோம்னா நமக்கு ரியல் பார்ட் z ஆன்சர் கிடைச்சு. இப்போ அதே மாதிரி மைனஸ் பண்ண போறேன். z minus z bar. z means x plus iy. that is equal to z to x plus iy minus z bar means x minus iy. so minus உள்ள மல்டிப்ளை பண்றோம், x plus iy minus x plus iy. ஓகேவா? x x கேன்சல் ஆயிடும். so 2iy z minus z bar. என்ன கேட்டிருக்காங்க, z means x plus iy. imaginary part of z இந்த ஆன்சர் கிடைக்கும்ன்றாங்கல, இந்த 2 டிவைட் கொண்டு வரேன், 2i டிவைட் கொண்டு வரேன். z minus z bar divided by 2i that is equal to y. y means imaginary part of z. y means imaginary part of z. x means real part of z. அப்ப y கிடைச்சிருக்குல, y என்ன இருக்கும், so imaginary part of z that is equal to z minus z bar divided by 2. இது next part. okay, thank you. next question 2.4 ல 6th question. ஸோ இது வந்து அடுத்த எக்ஸசைஸ் சம்ஸ் கொஞ்சம் மாற்றி சம்ஸ் இருக்கு, கொஞ்சம் தான் நம்ம கொண்டு வர முடியும். ஃபைண்ட் த லீஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லீஸ்ட் வேல்யூ ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் n ஃபார் விச் √3 plus i to the power n ரியல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பியூர்லி இமேஜினரி. என்ன கேட்டிருக்காங்கன்னா
இந்த எண்ணுக்கு எந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்ளை பண்ணோம்னா அது பாசிட்டிவ் நம்பர் அப்ளை பண்ணோம்னா லீஸ்ட் வேல்யூ கிடைக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரியல் செகண்ட் இமேஜினரி கொஸ்டின் மீனிங் பாருங்க √3 + i இருக்குல்ல ஐல இந்த எண்ணுக்கு பாசிட்டிவ் வேல்யூ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எந்த ஸ்மாலஸ்ட் அப்ளை பண்ணோம்னா ரியல் நம்பர் கிடைக்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி எந்த ஸ்மாலஸ்ட் அப்ளை பண்ணா இமேஜினரி நம்பர் கிடைக்கும் அப்படின்றாங்க ஓகேவா இதான் என்னோட கொஸ்டின் லீஸ்ட்னா இருக்கிறே ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுக்கு முன்னாடி சில ஃபார்மட்லாம் கொஸ்டின் கொண்டுறோம் √3 + iன்றாங்க லெட் கொஞ்சம் நல்லா கிளாஸ் கவனிக்கணும் டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் ஸோ √3 + i that is equal to apply the polar form polar form எப்படின்னா x + iy that is equal to apply the polar form 2 into cos n theta plus I sin n theta ஓகேவா x plus iy that is equal to n இருந்துச்சுன்னா 2 power n இது polar form cos n theta plus I sin n theta இது polar form ஸோ இந்த ஃபார்மேட்டை நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போகிறோம் polar form அப்ளை பண்ணுறேன் ஸோ polar form யூஸ் பண்ணோம்னா that is equal to first 2 into cos theta plus I sin theta இந்த ஃபார்மேட் இப்போ கொஸ்டின் டு தி பவர் n ன்னு இருக்காங்க அதுக்கு முன்னாடி சிம்ப்ளை பண்ணிக்க போறேன் 2 ல மல்டிப்ளை பண்றேன் மல்டிப்ளை பண்ணா that is equal to 2 cos theta plus I sin theta ஒரு ஸ்மால் கரெக்ஷன் polar form √3 + i that is equal to r into cos theta plus I sin theta இது polar form r into cos theta plus I sin theta எப்படி இருக்கும் x plus iy இருந்துச்சுன்னா the polar form is r into cos theta plus I sin theta ஓகேவா r means radian thetaன்றது அது ஒரு ஆங்கிள் வேல்யூ ஓகேவா இப்போ ரெண்டு கவர் polar form யூஸ் பண்ணோம்னா இது இந்த நம்பர் r உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் √3 plus i that is equal to r cos theta plus r I sin theta இங்க ரெண்டு பார்ட்டுக்கு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் √3 ரியல் பார்ட் இங்க √3 இங்க இருக்க r cos the ரியல் பார்ட் நான் கவனிங்க √3 ரியல் பார்ட் r சைடுல r cos theta ரியல் பார்ட் அதனால √3 that is equal to r cos theta அடுத்து இமேஜினரி பார்ட் வரேன் 1i அதனால 1 that is equal to r I sin theta r sin theta இது கொடுத்துருக்கோம் கொடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிறோம் √3 + i எடுத்துருக்கேன் ஸோ அப்ளை இதை polar form யூஸ் பண்ணுறேன் இதை polar form அப்ளை பண்ணுறேன் இந்த ஆரை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன் இங்கே ரெண்டு பார்ட் இருக்கு ரியல் அண்ட் இமேஜினரி இது ரியல் பார்ட் ஈக்குவல் பண்ணுறேன் ரியல் பார்ட் இமேஜினரி கொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த ஆருக்கும் தீட்டா வீடு கொண்டு போகிறேன் அதை சிம்ப்ளை பண்ணிட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்றேன் அப்ப என்ன ஆகும் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்ப என்ன ஆகும் போத் சைடு பண்ணோம்னா √3 3 மாறிடும் r ஸ்கொயர்டா மாறிடும் அது cos ஸ்கொயர்டு தீட்டா இங்க ஸ்கொயர் பண்ணி இங்க ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் 1 ஸ்கொயர்ட் இஸ் 1 r ஸ்கொயர்டு sin ஸ்கொயர்டு தீட்டா இது ரெண்டே ஆட் பண்றேன் ஈக்குவேஷன் நம்பர் 3 4 ஆட் பண்றேன் இது 3 இது 4 3 and 4 ஆட் பண்றேன் ஈக்குவேஷன் நம்பர் 3 plus 4 ஆட் பண்ணோம்னா 3 plus 1 4 that is equal to so common for r squared காமன் எடுத்தாச்சு cos squared theta plus sin squared theta இது ஐடென்டிட்டி sin squared plus cos squared 1 ஐடென்டிட்டி படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க 9th படிச்சிருப்பீங்க அப்போ 4 is equal to r squared r is equal to √4 that is equal to 2 so r ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்க இப்போ r டிவைட் தெரியும் தீட்டா வேணும்ல அதனால r is equal to 2 நான் சப்ஸ்டிட்யூட்டிங் 1 ல அப்ளை பண்றேன் 1 ல யூஸ் பண்ணலாம் 2 ல யூஸ் பண்ணலாம் நம்மளோட இஷ்டம் நான் 1 ல அப்ளை பண்றேன் so √3 that is equal to 2 cos theta 1 by 2 இதுமா சிம்பிள் பண்ணிக்கங்க
2 cos theta 1 and 2 அப்ளை பண்றேன். இத கொண்டு வரலாம் theta போடலாம். சோ டைரக்ட் கொண்டு வரலாம் √3/2 √3/2 that is equal to cos theta. நம்ம 2 அப்ளை பண்ணோம்னா 1/2 that is equal to sin theta. பாருங்க அந்த cos டேபிள் trigonometry டேபிள் பாருங்க trigonometry டேபிள் பாருங்க பாத்தீங்கன்னா trigonometry டேபிள்ல cos இங்க √3/2 வரும் 30 டிகிரி sin 1/2 வரும் 10 டிகிரி அதனால therefore theta is equal to pi/6 என்ன பார்த்துட்டோம் n r value 2 ஒண்ணுட்டோம் theta value pi/6 இத கொண்டு போய் இத அப்ளை பண்றேன் இந்த ரோமன் அப்ளை இதுல யூஸ் பண்ண போறேன் இதுல யூஸ் பண்ணா நெக்ஸ்ட் பாருங்க r value 2 theta value pi/6 அப்ளை பண்ணிட்டேன் இது வந்து √3 + i கொஸ்டின் இருக்குது √3 + i to the power n ட்டாங்க அடுத்த ஸ்டெப் √3 + i to the power n அப்ப இங்கே டோட்டலா பவர் n யூஸ் பண்ணும்போது இந்த என்ன 2 power n என்ன 2 power n 2 power n இங்க போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அந்த n இங்க இருந்து இன்சியல் கொண்டு நான் கவனிக்கணும் போலார் ஃபார்ம்ல x plus iy to the power n அப்படி இருந்துச்சுன்னா r power n into cos n theta plus I sin n theta இத போலார் ஃபார்ம் cos n theta plus I sin n theta அதே மாதிரி என்ன செய்றோம் இந்த பவர் இருக்குல பவர் n என்ன உள்ள கொண்டு வந்தோம்னா cos n pi/6 plus I sin n pi/6 ஓகேவா n அப்ளை பண்ணிட்டோம் இப்போ என்ன சொல்றாங்க இந்த क्वेश्चनல n க்கு எந்த லீஸ்ட் நம்பர் அப்ளை பண்ணா உங்களுக்கு ரியல் நம்பர் கிடைக்கும் லீஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணோம்னா அது பாசிட்டிவ் ரியல் பாசிட்டிவ் நம்பர் என்ன எப்படி யூஸ் பண்றோம் n க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் அப்ளை பண்றோம் அது லீஸ்ட் நம்பர் அப்ளை பண்ணா எப்போ ஆன்சர் ரியல் கிடைக்கும்ன்றாங்க நான் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அப்ப n = let n = 6 யூஸ் பண்ணி பார்க்கறேன் 1 யூஸ் பண்ணா 2 3 வராது 6 யூஸ் பண்ணி பார்க்கறேன் let நடந்துருக்கு அப்ளை பண்ணோம்னா that is equal to 2 power 6 into cos n க்கு 6 யூஸ் பண்றேன் 6 அடியே கேன்சல் ஆயிடும் அப்ப cos pi மட்டும் இருக்கும் plus I sin pi ஓகேவா பாருங்க sin 180 pi means 180 sin 180 0 sin pi 0 sin 2 pi 0 3 pi எல்லாமே 0 வரும் ஓகேவா cos pi என்ன ஆன்சர் cos pi ஆன்சர் -1 எப்படி செக் பண்ணோம் செக் பண்ணி பாருங்க cos 180 ரெடி பிரிக்கலாம் அந்த cos 180 cos of 90 plus 90 cos of 90 plus 90 எந்த குவாட்ரண்ட் 90ன்றது இது வந்து 90 minus theta இது 90 plus theta எந்த குவாட்ரண்ட் so 90 plus 90 second quadrant so all silver teacups all silver teacups படிச்சிருப்பீங்களா all means எல்லாம் பாசிட்டிவ் எது பாசிட்டிவ் sin cos tan sin cos எல்லாமே இந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ் second quadrant sin மட்டும் பாசிட்டிவ் all silver teacups so sin மட்டும் பாசிட்டிவ் இங்க tan பாசிட்டிவ் இங்க cos பாசிட்டிவ் then சிம்பிளிஃபிகேஷன் all silver teacups நம்ம பார்க்கிறது 90 plus அப்படின்றது செகண்ட் குவாட்ரண்ட் sin மட்டும் பாசிட்டிவ் நமக்கு cos நால நெகட்டிவ் அப்ப 2 power 6 நவட்லாம் நெகட்டிவ் மைனஸ் போட்டாச்சு இந்த குவாட்ரண்ட்ல செகண்ட் குவாட்ரண்ட்ல 90 னா நான் சேஞ்சஸ் ஆகும் sin இருந்தா cos cos ல sin tan டா secant secant tan மாறி ஓகேவா பாருங்க sin இருந்தா cos ஆகும் cos இருந்தா sin ஆகும் cos இருக்கனால sin ஆயிடும் sin 90 ஓகேவா sin 90 நல்லா கவனிக்கணும் செகண்ட் குவாட்ரண்ட் cos of 90 plus theta minus sin theta minus போட்டாச்சு sin 90 டேட்டா போடலாம் ஓகேவா that is equal to 2 power 6 sin 90 க்கு 1 so 1 minus 1 that is equal to 2 power 6 என்ன ஆன்சர் கிடைக்குது this answer is real number this answer is real number அப்ப n க்கு 6 யூஸ் பண்ணா வர ஆன்சர் real number ஓகேவா ஃபர்ஸ்ட் சம் இஸ் ஓவர் நெக்ஸ்ட் செகண்ட் சம் நான் பார்த்தோம் √3 plus I to the power n that is equal to 2 power n into cos n pi/6 plus I sin n pi/6 ஓகேவா இத பார்த்த மெத்தட் இதை போட்டுறோம் என்ன சொல்றாங்க n க்கு எந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்ளை பண்ணா பியூர்லி இமேஜினரி கிடைக்கும் அப்படின்றாங்க I க்கு ஆன்சர் வரும்ன்றாங்க செக் பண்ணி பார்க்கறோம்
நான் என்ன செய்யறேன் let nc equal to 3 யூஸ் பண்றேன் சொல்றேன் சார் 1 போடக்கூடாது 1 யூஸ் பண்ணி பாருங்க 1 யூஸ் என்ன ஆகும் 2 power 1 cos pi by 6 cos pi by 6 plus I sin pi by 6 என்னன்னு கிடைக்கும் 2 power 1 சார் cos 30 root 3 by 2 sin 31 by 2 so I நான் சொல்லிக்கலாம் root 3 by 2 plus I 1 by 2 so total answer கிடைக்குது ரியல் பார்ட் ரெண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க பாசிபிள் சிஸ்டமா செக் பண்ணோம்னா nc equal 3 யூஸ் பண்ணி பாருங்களேன் nc equal 3 யூஸ் பண்ணோம்னா இதான் இந்த பார்ட் 0 ஆகும் அப்பதான் ஆன்சர் கிடைக்கும் அதுக்கான பார்க்கறேன் nc equal 3 யூஸ் பண்ணோம்னா cos பார்ட் 0 ஆகும் that implies 2 power 3 into cos n 3 into pi by 6 na pi by 2 plus I sin pi by 2 set பண்ணோம்னா that implies 2 power 3 cos 90 0 sin 90 1 so I into 1 that is equal to 2 power 3 I வரான்ஸ் என்னவா இருக்கு this answer is purely imaginary ஐயோதான் அதுனால என்ன இருக்கும் nc equal 3 யூஸ் பண்ணா for answer purely imaginary therefore the least value nc equal to 3 that is purely imaginary okay va next so nc equal to 3 therefore we get that is imaginary part okay va thank you let's move over next getting modulus of a complex number modulus of a complex for example z is equal to x plus iy so modulus z that is equal to mod யூஸ் பண்ணோம்னா root போட்டு நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும் அது வேல்யூ so mod z means root of x ஸ்கொயர் பண்ணனும் plus நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணனும் இந்த நம்பரை so imaginary part இருக்குல அந்த நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணனும் for example z is equal to 2 plus 3i ன்றாங்க therefore mod z நாகும் root of 2 ஸ்கொயர் பண்ணா 4 3 ஸ்கொயர் பண்ணா 9 that is equal root 13 இது so mod z உடைய வேல்யூ ஓகேவா so இப்போ என்ன பார்த்திருக்கோம் பாருங்க the modulus of the complex numberல z is equal to x plus iy இருந்துனா therefore mod z is equal root of x squared plus y squared அது என்ன செய்யணும் real part ஸ்கொயர் பண்ண root போட்டு plus image ஸ்கொயர் பண்ணா so modulus value is over next but note பாருங்க note எழுதுறாண்டா note மெத்தட்ல mod z squared அதுக்கு வர ஆன்சரும் z பவர் 2 ஒண்ணுன்றாங்க note செக் பண்ணி பார்க்கலாம் let z is equal to x plus iy mod z means root of x squared plus y squared ஓகேவா mod z squared அப்படிங்கும்போது இத ஸ்கொயர் பண்ண ரூட் கேன்சல் ஆயிரும் அப்ப x squared plus y squared நான் ரூட் கேன்சல் ஆயிரும் x squared plus y squared next z into z bar z means x plus iy into z bar means x minus iy so multiply பண்ணுங்க a plus b a minus therefore a squared minus b squared a squared x squared minus y squared இங்க ஃபார்முலா ஒரு மைனஸ் வரும் i squared is minus அதனால plus y squared ஏன்னா mod z squared is equal to x squared plus y squared z into z bar is equal to x squared plus y squared equal இருக்கா இது ப்ராப்பர்ட்டீஸ் நெக்ஸ்ட் இப்போ நீங்க மேத்ஸ் புக்க பார்க்கணும் மேத்ஸ் புக்ல பேஜ் 66 கொடுத்திருப்பாங்க ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் a complex number எல்லாரும் மேத்ஸ் புக் வாங்கி வைக்கிறோம் so properties of modulus of a complex number என்ன சொல்றாங்க first properties mod z that is equal to mod z bar and equal றாங்க first properties mod z க்கு வர வேல்யூ that is equal to mod z bar is equal to 1 and equal second properties very important properties நம்ம ப்ரூவ் பண்ண செகண்ட் ப்ரூவ் பண்ணுவோம் mod of z1 plus z2 less than or equal to mod z1 plus mod z2 அப்படின்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நேம் இருக்கு triangle inequality really important properties triangle inequalities so 3 mark question கேட்பாங்க or 5 mark question கேட்பாங்க triangle inequalities next properties third property mod of z1 z2 இன்டர்னா மேனஸ்ல செப்பரேட் மாட் யூஸ் பண்றாங்க செப்பரேட் mod z1 into mod z2 யூஸ் பண்றாங்க third properties fourth properties
mod of z1 minus z2 greater than or equal to mod z1 minus mod z2. Next, fifth properties mod of z1 by z2 that is equal to separate mod use பண்ணலாம் mod z1 divided by mod z2 since z2 not equal to 0 இருக்கணும் ஓகேவா z2 எப்படி இருக்கணும் not equal to 0. Next, sixth properties சொல்றாங்கடா mod zn par இந்த மாதிரி இருந்துச்சுன்னா that is equal to mod z போட்டு அதோட பவர்ல n போடலாம் அப்படின்றாங்க. இது இன்சைட் இருக்கு அது அவுட் சைடு போய்ட்டோம். Next, property number 7. So real part of z less or equal to mod z. Eighth properties imaginary part of z less or equal to mod z. Next, very important properties prove பண்றோம். Second properties triangle inequalities for any two complex number ஏதோ ரெண்டு complex number எடுத்துக்கேன் நான் z1 and z2 for any two complex எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் we have இந்த ரிசல்ட்டை prove பண்ண போறோம் ஓகேவா இப்போ பாருங்க நான் என்ன பண்றா ஸ்டெப் நம்பர் 1 z1 plus z2 into z1 plus z2 for ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன் சோ ரெடிதான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறேன் ஓகேவா z1 plus z2 யும் mod of இது z1 for ரெண்டு மல்டிப்ளை பண்ண போறேன் நெக்ஸ்ட் பாருங்க z இன்னொரு z par இதுக்கு ஈக்குவலா இருக்கும் mod z squared ஈக்குவலா இருக்கும் mod z squared ஈக்குவலா இருக்கும் செக் பண்ணி பவர் சம் போட்டுட்டோம்ல mod z squared is equal to z par அப்ப இந்த பார்ல பார்க்கப்பட்டிருக்கு இது z மார் இருக்கு இது z par மார் இருக்கு என்ன மீனிங் ரிசல்ட் இஸ் mod z squaredன்றாங்க என்ன போட்டுக்கலாம் that is equal to mod of z1 plus z2 squared அத இது மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டீஸ் mod z squared is equal to z into z par ஓகேவா mod z squared இது z மாதிரி இருக்கு z par மாதிரி பாருங்க இது டோட்டல் par இருக்கு டோட்டல் par படிச்ச ஃபார்முலா x plus iy x minus iy இது z par மாதிரி இது மாதிரி டோட்டல் par என்ன செய்யலாம் தனித்தனி par பிரிக்கலாம் அப்படின்றது படிச்சுக்கலாம் தனித்தனி பிரிக்கலாம் இருக்காங்க யூஸ் பண்ணோம்னா that is equal to z1 plus z2 இது தனி பிரிச்சோம்னா z1 ஓகேவா z1 par plus z2 par இது மாதிரி பிரிச்சுக்கலாம் டோட்டல் par நம்ம தனித்தனி par பிரிச்சுக்கலாம் இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்றோம் that is equal to ஒண்ணுமே இல்ல நம்ம எடுத்துறோம் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றதுக்காண்டி mod z squared இருக்கா இந்த கேட்ட ஆன்சர் z1 z2னால எடுத்துட்டேன் பார்க்க mod z squared மாதிரி இருந்துச்சுனா எடுத்துக்கலாம் z into z par அவ்வளவுதான் இந்த பாரை க்ளோஸ் பண்ணிட்டோம் செப்பரேட் பார் நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணா பாருங்க z1 par பிளஸ் இதால இது மல்டிப்ளை பண்றோம் z1 z2 par பிளஸ் இது மல்டிப்ளை பண்றேன் z2 z1 par பிளஸ் z2 par என்ன புரிஞ்சா பாருங்க ஒண்ணுல அப்படியே சாதா மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணிட்டேன் இந்த ஆன்சர் கிடைச்சது இத பாருங்க இதே மாதிரி இருக்கா z பார்னா mod z squared அப்ப z1 z1 பார்னா mod z1 squared that is equal to mod z1 squared லாஸ்ட் நம்பர் mod z squared என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து mod z squared ஆ மாறிடுச்சு இந்த பார்ட் பாருங்களேன் ஒரு சின்ன சர்ச் பண்றேன் இந்த தேர்ட் மட்டும் மாத்துறேன் இது செகண்ட் மாறாத அப்படி இருக்கும் தேர்ட் மட்டும் மாத்த பாருங்க ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டீஸ் பண்றதுக்காண்டி சோ z1 z2 par மாறவே இல்ல நோ சான்ஸ் இந்த தேர்ட் மட்டும் எப்படி மாத்த போறேன்டா பிளஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளஸ் z2 par யூஸ் பண்றேன் இந்த இதையான் ஸ்ட்ரிப் வரும் பாருங்க அந்த கான்ஜுகேட் யூஸ் பண்ற மாதிரி வரப்போ பாருங்க சோ z2
z1 இதுக்கு ஒரு பார் போட்டு டபுள் பார் யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு பார் அதுக்கு மேல பார் வரணும் பாருங்க கரெக்டா வரும் இதை டபுள் பார் யூஸ் பண்ண z2 மாறிடும் இது z2 மாறிடும் அதே ஆன்சர் கிடைக்கும் z1 பார் ஓகேவா பார்த்து எப்படி நெட்னா என்ன ரீசன் நெட்னா நான் மாடல்ஸ் யூஸ் பண்ணாத நெக்ஸ்ட் பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஓகேவா என்ன பண்ணிட்டோம் வந்து சாதா மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டோம் செகண்ட் நம்பர் நோ சேஞ்சஸ் தேர்ட் மட்டும் டவுல் பார் யூஸ் பண்ணிக்கணும்ல z டவுல் பாரும் தட் இஸ் ஈக்குவல் டு z ஒன்று தான் ஓகேவா அப்போ பாருங்க இந்த z2 இருக்குல்ல z2 அதுக்கு டவுல் பார் போடுறேன் 1 பார் 2 பார் z1 அப்படியே இருக்கு z1 பார் அப்படியே இருக்கு புரிஞ்சா பாருங்க z2 க்கு டவுல் பார் போட்டிருக்கோம் அப்போ திருப்பி z2 மாறிடும் இது என்னதும் z1 பார் அப்படியே இருக்கும் ஐடியா புரியுதா பாருங்க இங்க z2 அப்ப z2 மீன்ஸ் z2 டபுள் பார் போடலாம் z2 டபுள் பார் சோ z2 அப்படியே இருக்கு ஐடியா புரியுதா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதுதான் இதெல்லாம் சம்ஸ் போடலாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் z1 ஸ்கொயர்ன்றது இதனுடைய வேல்யூ z2 ஸ்கொயர் முடிஞ்சு செகண்ட் பார்ட் நோ சேஞ்சஸ் தேர்ட் பார்ட் மட்டும் மாத்துறோம் இந்த பார்ல யூஸ் பண்றேன் சின்ஸ் இந்த பார்முலா அப்ளை பண்றேன் ஓகேவா z equal to z டபுள் பார் அப்ளை பண்றோம் அடுத்த ஸ்டெப் பாருங்க நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் mod z1 ஸ்கொயர்டு பிளஸ் லாஸ்ட் நம்பர் இருக்கு mod z2 ஸ்கொயர்டு மாறாது பாருங்களேன் z plus z per ஆட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் z சம் போட்டுருக்கோம் 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் z போட்டுருக்கோம் அதனால பாருங்க இது z மாதிரி இருக்கு இது z பார் மாதிரி இருக்கு ஓகேவா இது z பார் மாதிரி இருக்கனால ரெண்டு ஆட் பண்ண கிடைக்கும் 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் z plus z bar z plus z bar ஓகேவா பிளஸ் ஐடியா புரியுதா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எழுதியாச்சு பார்க்கப்பட்டிருக்கு z plus z bar மாதிரி ஒரு பார் படிச்சிருப்போம் z plus z பார்னா 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் z அதனால 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் zன்றது இது z கொண்டாடலாம் அடுத்து பாருங்க பாத்தீங்களா ஃபார்முலா ரியல் பார்ட் ஆஃப் z என்ன இருக்கும் less than or equal to mod z இருக்கு mod z அப்படி இருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண நெக்ஸ்ட் இது கட்ட ப்ராப்பர்ட்டிஸ் சோ ரியல் பார்ட் ஆஃப் z less than or equal to mod z சோ அதை யூஸ் பண்ணோம்னா less than or equal to mod z1 ஸ்கொயர்டு இங்க இருக்குல அதுக்கு யூஸ் பண்றோம் 2 அப்படியே இருக்கு இதுக்கு mod z போடுறேன் mod of z means z plus z bar plus mod z2 square இது வந்து since ஓகேவா less than or equal to போட்டுறலாம் less than or equal to mod z1 squared plus 2 times the total part தனியா பிரிச்சிடலாம் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் mod z1 plus z2 that is equal to mod z1 plus mod z2 கொண்டு வரலாம் சோ அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றேன் யூஸ் பண்ணனும்னா நான் பாருங்க 2 times mod z1 ஓகேவா இது என்ன பார்த்தோம்னா பரவாயில்லை z2 அது z1 z2 ஓகேவா சோ அது மாதிரி இருக்கு இப்போ தனித்தனியா யூஸ் பண்ணனும்னா mod z1 plus mod z2 ஓகேவா z1 plus mod z2 ரியல் பார்ட் ஆஃப் z1 plus z2 போட்டோம்ல அங்க வரும்போது நெக்ஸ்ட் 2 times real part of z1 into z2 very important z1 into z2 ஓகேவா அப்ப என்ன ஆகும் இதுல சில வந்து 2 times இத ப்ளஸ் பண்ணிட்டு z1 into z2 into z2 z1 into z2 பாரா z2 பார் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் less than equal to mod z square plus mod இதெல்லாம் தனித்தனியா கொண்டு வரலாம் mod z இத பார்ட் மாடல்ஸ் போடலாம் ஒண்ணுதான் real part of mod z1 2 times அடுத்த லைன் வரும்போது இந்த இடத்துல வரும்போது இங்க ரியல் பார்ட் போடுங்க நாகும் mod z1 mod z2 பார்ட் ஒண்ணுதான் z1 ஒண்ணுதான் அதனால z2 plus mod of z2 squared பாருங்க a squared plus b squared plus 2a பாருங்கனால less than or equal to step less than or equal to mod z1 squared அங்க 2 times a squared plus b squared plus 2ab அப்ப யூஸ் பண்ணோம்னா என்ன பாருங்க a plus b the whole squared z1
plus z2 the whole square வாரு ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்த இந்த ஸ்டார்டிங்ல mod of z1 plus z2 the whole square less or equal to mod z1 plus mod z2 the whole square ரெண்டுக்கும் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா வர ஆன்சர் கிடைக்கும் mod z1 plus mod z2 வர ஆன்சர் less or equal to mod z1 plus mod z2 ஓகேவா சோ இந்த ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस next